எல்லாருக்கும் வணக்கம். அறிவமாஸ்டர் சேனலில் நம்ம இன்றைக்கி சுக்கிரனுடைய கிரக காரகத்துவங்கள் தான் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு இதுக்கான வீடியோக்கள் எல்லாமே தனித்தனியாக போட்டிருக்கோம். ஒவ்வொரு கிரகத்துக்குமான தனித்தனி கிரக காரகத்துவ வீடியோக்கள் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் சுக்கிரனுடைய கிரக காரகத்துவம் பற்றி பார்க்கலாம். சுக்கிரனுக்கு பெரும்பாலும் குறிப்பது பார்த்திங்கன்னா இளம் பெண்கள், அதாவது பருவ வயதில் இருக்கிற பெண்கள். இந்த பெண்களாக ஏஜ் அட்டன் பண்ண பிறகு, அதுக்கு முன்னாடி இருக்கிற பெண்கள் சின்ன குழந்தைகள்னு வந்துடுவாங்க. ஸோ அவங்கள புதன் குறிக்கும். ஸோ அதுக்கு மேலே திருமணத்திற்கு முன்னு அல்லது கொஞ்சம் வயதான பெண்கள், அதுக்கும் இந்த சின்ன வயசு பெண்களுக்கும் இடைப்பட்ட இந்த பருவ வயது இருக்குது பார்த்திங்களா, இதை குறிப்பது பார்த்திங்கன்னா இளம் பெண்களை குறிப்பது சுக்கிரன். உறவு வகையில் நம்மளுடைய அத்தைமார்களை குறிப்பது சுக்கிரன், மனைவியை குறிப்பது சுக்கிரன், நம்மளுடைய மூத்த சகோதரியை குறிப்பது சுக்கிரன், நம்மளுடைய முதல் மகளை குறிப்பதும், நமக்கு இருக்கிற முதல் மகளை குறிப்பதும் சுக்கிரன், நம்மளுடைய ஆடம்பரத்திற்காக செய்யக்கூடிய அத்தனை பொருட்கள், அத்தனை வசதிகள், வீடுகள், வாகனங்கள், இப்படி ஆடம்பரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கே வருதோ அது சம்மந்தப்பட்ட அத்தனையுமே சுக்கிரனுடைய காரகத்துவம். ஸோ ஆடம்பர பொருட்கள் ஆகட்டும், அப்புறம் கவர்ச்சிக்காக செய்யக்கூடிய பொருட்கள், அழகுக்காக செய்யக்கூடிய பொருட்கள், அழகு சாதனங்கள், அந்த கவர்ச்சிக்காக நம்ம சில சாதனங்கள் எதனாவது வாங்குகிறோம் அப்படின்னா அந்த சாதனங்கள், அல்லது அந்த கவர்ச்சி சாதனங்கள் மூலமாக நமக்கு எதனாவது பணம் வருது அப்படின்னா அதுவும் சரி. நம்ம ஆயிரக்கணக்கில் வரக்கூடிய பணங்கள், லட்சக்கணக்கில் வரக்கூடிய பணங்கள் குருவுக்கு காரகம். ஆயிரக்கணக்கில் வரக்கூடிய பணங்கள் சுக்கிரனுக்கு காரகம். கண்ணாடி பொருட்கள் சீக்கிரம் உடஞ்சிரும். கண்ணாடி, பீங்கான் பொருட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் உடஞ்சிரும். ஸோ இது சுக்கிரனுக்கு காரகம். சினிமாவில் வரக்கூடிய ஒப்பனை கலைஞர்கள், அங்கே அதில் நம்மளுடைய பொதுவாகவே நம்மளுடைய ஆடைகள், நல்ல புதுசாக ஒரு ஆடைகள் போடுறோம், அந்த ஆடைக்கு காரகம். நல்லா ட்ரெண்டியாக லேட்டஸ்ட் டிசைன் இந்த மாதிரிலாம் பார்த்து புது துணியை நம்ம உடுத்துறோம்னால அதுக்கு புது துணிக்கு காரகம் சுக்கிரன். பெண்கள் மூலமாக செய்யக்கூடிய எல்லா தொழில்கள், விஷயங்கள் அத்தனையுமே பார்த்திங்கன்னா சுக்கிரன் தான் காரகம். பிறகு எல்லா விதமான கலைஞர்களை குறிப்பதுமே சுக்கிரன். ஒப்பனை கலைஞர்கள் மட்டும் கிடையாது, கலைஞர்கள், நடன கலைஞர்கள், பாடுறவங்க, இந்த மாதிரி அனைத்து வகையான கலைஞர்களை குறிப்பதுமே சுக்கிரன். பிறகு உல்லாச விடுதிகள், நட்சத்திர விடுதிகள், ஆடம்பரமான இசைகள், ரொம்ப நிறைய இசை வாத்தியங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான இசைகள். பிறகு வெள்ளி சார்ந்த பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், வெள்ளி சார்ந்த பொருட்கள் எல்லாமே, வெள்ளியில் வரக்கூடிய அணிகலன்கள். பிறகு நம்மளுடைய பகலில் பெரும்பாலும் சுக்கிரன் சகோதரி, பகலில் சுக்கிரன் தாயை குறிப்பது. பிறகு கொஞ்சுதல், அந்த ஒரு பாசம் இருக்கும் பார்த்திங்களா. ஒருத்தர் போய் ஒருத்தர் கொஞ்சுறாங்க அப்படின்னா அங்கே பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய காரகத்துவம் இருக்கும். பெரும்பாலும் சுக்கிர தசை நடக்கிறவங்களோ இல்லை சுக்கிர தசை நடந்துகிட்ருக்குன்னா ஒருத்தவங்க அவங்கள நிறைய பேர் கொஞ்சுவாங்க, அல்லது அவங்க மற்றவங்களையும் கொஞ்சுவாங்க, இல்லை ரெண்டுமே நடக்கும் அங்கே. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் சுக்கிரன் திசையில் ஒரு குழந்தை இருக்குன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை மேலே எல்லாருமே ரொம்ப பாசமாக ரொம்ப கொஞ்சிகிட்ருப்பாங்க. நார்மலாக குழந்தைங்க மேலே கொஞ்சுவாங்க, பாசம் இருக்கும், ஓகே. பட் அந்த குழந்தை மேலே அதிகமான கொஞ்சல் இருக்கும் ஒரு விஷயத்தை கொஞ்சுறாங்க அப்படின்னாலே. அதே மாதிரி அது மட்டும் இல்லை, பறவை, அது கூட நம்ம வேறு எந்த விஷயத்த நம்ம வீட்டில் இருக்கிற செல்ல பிராணிகளாக கூட இருக்கட்டும். ஸோ அந்த சுக்கிர தசையோ சுக்கிர புத்தியோ நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா அதிகமாக கொஞ்சுவாங்க, அதில் அவங்களையும் நிறைய பேர் கொஞ்சுவாங்க. பிறகு பார்த்திங்கன்னா கலை உணர்வுகள், எல்லா வகையான கலை உணர்வுகளுமே சுக்கிரனில் வந்துடும். பிறகு கலை சார்ந்த பொருட்கள், கலைப்பொருட்கள், வீட்டிலையே நம்ம ஒரு ஷோக்கேஸில் நிறைய கலைப்பொருட்களை வாங்கி வைக்கிறோம். அதனால் இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னாலே இது வீட்டில் வச்சா நல்லாயிருக்கும்ல, அது வீட்டில் வச்சா நல்லாயிருக்கும்லான்னு அது நம்மளுடைய தாட்டே அங்கே பார்க்க தோணும். அதே மாதிரி அந்த சார்ந்த பொருட்களையுமே எல்லா பொருட்களுமே ஷோகேஸ் பீசஸ் எல்லாமே சுக்கிரனுடைய காரகத்துவங்கள். பிறகு மிகவும் பயன் தரக்கூடிய நமக்கு ஒரு கிரகம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு
பெனிஃபிஷியல் பிளானட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு ஹோரை பார்த்து நீங்கள் ஒரு விஷயத்த செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து இப்போ செவ்வாய்னா அது வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிற ஒரு விஷயங்கள் தான் அந்த ஹோரையில் நடக்கும். இதுவே இப்போ நீங்கள் சுக்கிர ஹோரைன்னு பார்த்துக்கோங்களேன், அந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிஷியலான விஷயம், உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அந்த விஷயம். நீங்கள் பயந்துகிட்டே ஒரு விஷயத்தை அந்த போனால் கூட அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ சுக்கிரன் அப்படிங்கிறதே பெரும்பாலும் வந்து ஒரு பயன் தரக்கூடிய, நமக்கு அது வந்து அந்த விஷயத்தில் அந்த நேரத்தில் அது அந்த டைமுக்கு சுக்கிரனுடைய தசையோ புத்தியோ அந்தரமோ இல்லை சுக்கிர ஹோரையிலையோ ஸோ இது சார்ந்து நமக்கு பயன் தரும் அந்த மாதிரியான டைம் தான், அந்த மாதிரியான பிளானட் தான். அதுக்கு பயன் தரக்கூடிய எல்லா விஷயங்களுமே சுக்கிரனில் வந்து சுக்கிரன் தான் காரகத்துவம். பிறகு வந்து சாத்விகமாக இருக்கிற தெய்வங்கள். இப்போ நான் வந்து செவ்வாய்க்கு சொல்லியிருப்பேன் வந்து ஒரு இதெல்லாம் ஆயுதம் தேந்திய கிரகங்கள் வந்து செவ்வாய் உடையில் இருக்கும்னு பார்க்கும். பட் சுக்கிரனுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சாத்விகமாக இருக்கக்கூடிய தெய்வம் எல்லாமே சுக்கிரனில் தான் வரும். பிறகு வந்து மலைக்கான கிரகம் பார்த்திங்கன்னா சுக்கிரன். ஒரு பெண்ணுடைய வம்சாவளியை குறிப்பதும் சுக்கிரன். பிறகு வந்து இந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா சனியோடு சேரும்போது அவங்களுக்கு நிறைய பணம் வந்து சேரும். பிறகு வந்து திருட்டு உறவினை வந்து விரும்புகிறதும் இந்த சுக்கிரன் தான். பிறகு பார்த்திங்கன்னா பெண்கள் அதிகமாக வசிக்கிற இடம், அந்த லேடிஸ் ஹாஸ்டல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் பெண்கள் மட்டும் அதிகமாக வசிக்கிறாங்களோ அந்த இடங்கள் பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய காரகத்துவத்தில் வரும். பிறகு பொக்கே பூங்கொத்து கொடுத்து ஒருத்தர் வரவேற்போம். அந்த பூங்கொத்தை செய்கிறவங்க, அந்த பூங்கொத்து சார்ந்த தொழில்கள், ஸோ இதெல்லாமுமே குறிப்பது சுக்கிரன் தான். பிறகு நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற பொருட்கள், மின் சாதன பொருட்களாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜு, டிவி, அயன் பாக்ஸ், வாஷிங் மிஷின், இந்த மாதிரியான பொருட்கள் நம்மளுடைய வேலைகளை எளிதாக்குகிறது பார்த்திங்களா. ஸோ இந்த பொருட்கள் எல்லாமே சுக்கிரனுடைய காரகத்துவத்தில் தான் வரும். நம்ம உடம்பில் உறுப்பில் எல்லா சுரப்பிகளும் சுக்கிரனுடைய காரகத்துவத்தில் தான் வரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு சுக்கிரனுடைய காரகத்துவத்தை வந்து கவர் பண்ணியாச்சு. இனி அடுத்த வீடியோவில் சனியுடைய காரகத்துவத்தை பற்றி பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உபயோகமாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்தடுத்து என்னோடய வீடியோக்களையும் பாருங்கள். பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.